Good evening to all. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து யூனிட் 5 ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த யூனிட் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ தான்ப்பா போடும், ஓகேவா? ஆக்சுவலாக 4th யூனிட் வந்து அந்த கார்லேஷன் டாபிக் வேண்டாம், நம்மளுக்கு நோட்ஸ் ஒன்று அனுப்பணும் இல்லையா? அதில் ஸ்கியூனஸ் கர்டோசிஸ் அது மொமெண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு கண்டென்ட் முடிஞ்சிடும். சரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் இதான் வந்து யூனிட் 5. அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா எஸ்கியூசின்னு சொல்லலாம், ஓகேவா? எஸ்கியூசி. The manufacturers, while buying the raw materials or certain parts in bulk, SQC is a statistical method of evaluating the quality of a lot on the basis of a few samples drawn from it. SQC provides the manufacturers and the customers the necessary scientific knowledges and techniques. இந்த statistical quality control வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்கப்பா. அரௌண்ட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் கம்பெனிஸில் இப்போ நீயே போய் ஒரு பொருள் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோ, பல்காக கடை வைக்கிறதுக்கு ஒரு பொருள்லாம் மொத்தமாக வாங்க போகிறேன்னா நீ என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு அதோட குவாலிட்டி பார்ப்பேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு அதோட ப்ரைஸ் பார்ப்பேன். அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் இருந்தால் தான் நீ என்ன பண்ணுவாதா நம்ம வாங்குவோம், ரைட்டானா? லோ குவாலிட்டியை ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்க மாட்டோம், ஹை குவாலிட்டியை லோ ப்ரைஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி சில இது இருக்குது. இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு எது கொடுக்குன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் எஸ்கியூசி கொடுக்குன்றதை சொல்கிறாங்க, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கண்ட்ரோல். ப்ராசஸ் கண்ட்ரோல் இஸ் எ பார்ட் ஆஃப் எ எஸ்கியூசி. இனிமேல் வந்து எஸ்கியூசி மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்ப்பா. டீல்ஸ் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் ஸோ தட் தே கன்ஃபார்ம் டு த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்ப்பா. ஓகே, இதுவும் வந்து எல்லாம் பொருளை வந்து என்னதான் அந்த குவாலிட்டி ஆஃப் த ஐட்டம் பார்க்குறது தான், ரைட் தானே? சரி, ரைட். அதை சொல்லியிருக்காங்க. எஸ்கியூசி டீல்ஸ் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐட்டம் ஸோ தட் தே கன்ஃபார்ம் டு த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். என்னென்ன தேவை வேணும் அல்லது நீ எப்படி எப்படிலாம் பொருள் வேணுன்ற மாதிரி அவங்க உனக்கு சொன்னால் அது பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறது. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ்ப்பா. ஒரு லிமிட்டு இதுக்குள்ளே இருந்தால் இந்த குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். இந்த ரேஞ்ச் தாண்டி போகிறது ஹைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வேலைக்கு போகிறனாவே ஹைட்டு வெயிட்டுக்கெல்லாமே என்ன இருக்கும், எல்லா லிமிட் இருக்கும். அதேமாதிரி ப்ராடக்ட் குவான்டிட்டி பை பண்ண போகிறோன்னா அதுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். இட் மே பி நெசசரி ஃபார் எ பையர் டு எக்ஸ்பெக்ட் எ ப்ராடக்ட் அட் எ டிசைர்டு மெஷர்மெண்ட். ஓகே, அந்த கரெக்டான ஒரு குவான்டிட்டி எத்தனை அதான் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்னு போட்டு 25 லைஸ் பிட்வீன் த லிமிட்ஸ் 24 and 26 பா. அது சாரி ஃபார் திட் இஸ் அந்த இது 26ன்னு மாற்றிக்கோப்பா. 24 and 26, ஓகேவா? இப்போது 25 மீட்டர் 25 mm உள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர், எனக்கு 25 mm ஸ்க்ரூ டிரைவர் கேட்ட மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ, ரைட் தானே? ரைட்ஸ். அப்போ 25ன்றது அந்த எம்எம்ன்றது எது கூட லைஸ் ஆகும்? 24லேருந்து 26க்குள்ளே லைஸ் ஆகும். அப்போ 26 கொஞ்சம் ஓகே, 24 கொஞ்சம் ஓகே, அந்த 25 கூட. சப்போஸ் 25 தான் 25 தேவை அக்யூரேட்டாக, என்கிட்ட 24 26 தான் இருக்குன்னா அந்த 25லேருந்து எவ்வளோ கூட இருக்கோ குறைய இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி லிமிட் அதிகமாச்சுனாவோ அதையும் தாண்டி லிமிட் கம்மியாச்சுனோ, இப்போ அந்த 25 mm இருக்கிறத ஒன்றை வந்து ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசியில் ஒரு சின்ன சைஸ் இருக்கிற இதை கொடுத்தா ஓப்பன் பண்ண சொல்ல முடியாது, எத்தனை டைட் பண்ணவோ லூஸ் பண்ணவோ முடியாது. பெரிய ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதுக்கு பெரிய ஒரு கடப்பார மாதிரி கொடுத்து ஒன்று அதை பண்ண சொல்ல முடியாது. ஸோ ஸ்பெசிஃபைடு லிமிட்ஸ், தட் மீன்ஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். நெக்ஸ்ட்டுப்பா நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ். நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ், ரைட். Under the mean chart, almost all the variation due to chance causes lies within the mu plus 3 sigma. இது ஒரு ஃபார்முலாப்பா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. மீன் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மியூன்றது வந்து மீனு, சிக்மான்றது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லிமிட்ஸ். தோஸ் லிமிட்ஸ் ஆர் கால்டு த நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ். ஓகே, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, எல்லை பகுதி எப்படி இந்த இதில் இந்த லைஸ் ஆகுன்றதுக்கு அவங்க ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா. The width 6 sigma is called the natural tolerance. So okay. So the formula for the natural tolerance limit is mu plus 3 into sigma. அதை பற்றி என்ன வச்சு சம் போடுறது பின்னாடி பார்ப்போம்.
சரிப்பா, அந்த நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்டை பொறுத்து ஒரு கான்செப்ட், ஒன்று அக்செப்டபிள், இன்னொன்று ரிஜெக்டட். ஓகே, த நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ் கோயின்சைட்ஸ் வித் ஆர் லை வித்தின் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். ஓகே, நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ் கோயின்சைட், ஒன்று அந்த வேல்யூவோ இல்லை அதுக்குள்ளேயே இருந்தால் அக்செப்டபிள். இந்த நேச்சுரல் டாலரன்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம், 6 சிக்மா. ஓகேவா, நேச்சுரல் இருந்தது 6 சிக்மா அல்லது மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா, மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா. ஓகேவா, அது அந்த மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா ஈக்குவலாவோ அல்லது அதுக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா அக்செப்டபிள். நேச்சுரல் டாலரன்ஸ் லிமிட்ஸ் லைஸ் அவுட் சைட் த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். ஓகே, அப்படி இருந்தால் என்ன பண்ணிடலாம், ரிஜெக்டட். அவுட் சைடில் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணுற வேண்டியது தான். ரைட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல். Statistical control. A production process is said to be under statistical control when the measurements of the manufactured items lie within the natural tolerance limits. Statistical control அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம எதுலேருந்து பார்க்கணும்னா அந்த குறிப்பிட்ட லிமிட்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறோம், அதை பார்க்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருந்தாவோ அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருந்தாவோ என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த அக்செப்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல். A production process is said to be under statistical control when the measurements of the manufactured items lies within the tolerance limits. Natural tolerance limits குள்ள இருந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். ஓகேட்டா, இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தோம். அந்த டாப்பிக்கில் இது எல்லாத்தையும் கீழே பார்த்துட்டே இருக்கும். சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ். சரிங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படிங்க நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது அல்லது ஒரு டயக்ராம் எப்படி வரைஞ்சி டயக்ராம் பார்த்தோன்னே குவாலிஃபைடு, அக்செப்டபிள் ஆர் ரிஜெக்டபிள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்றதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டானா, ரைட்ஸ். இப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மியூ ப்ளஸ் 3 சிக்மா. ஓகே, அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். மியூ ப்ளஸ் 3 சிக்மா, மீன் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரி, a young physicist Dr. Walter and Shewhart of Bell Telephone Laboratories propounded in 1924. He introduced the charts are called the control charts. Okay, the physician's name பேர். ஓகே, வால்டர் ஒருத்தர், இன்னொன்று ஷெவார்ட். அல்லது ஃபுல்லாக நேமான்றது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் நான். ஓகேவா, ஆஃப் பெல் நோட்ஸில் அப்படி இருந்துச்சுப்பா. ரைட், இப்போ அதை இப்போ வெரிஃபை பண்ணிட்டேன். அதில் யங் ஃபிசிஸ்ட் டாக்டர் வால்டர், அந்த பக்கத்தில் இருக்க கம்மா கிடையாதுப்பா, அது டாக்டர் வால்டர் ஏ ஷெவார்ட் அப்படி ஒரு நேம். ஓகேவா, டாக்டர் வால்டர் ஏ ஷெவார்ட் ஆஃப் பெல் டெலிஃபோன் லெபார்டரிஸ். ஓகேவா, ப்ரொபோண்டட் இன் 1924. அந்த இருக்கிறது அந்த சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னென்ன சார்ட்டுன்னு பாரு. இந்த சார்ட்டுக்கு பேர் கண்ட்ரோல் சார்ட்ஸ். இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர் வால்டர் ஏ ஷெவார்ட். Control charts consist of 3 horizontal lines beside the unusual axis. Usual axis. Control charts consist of 3 horizontal lines besides the usual axis. One x-axis, இன்னொன்று y-axis. ஒன்று origin நடுவில் இருக்கும். அதில் சார்ட் எப்படி வரையணும்னு பார்ப்போம். The lines are first central line. ஒன்று central line, இன்னொன்று அப்பர் சென்ட்ரல் லிமிட், இன்னொன்று லோயர் சென்ட்ரல் லிமிட். ஓகே, ஒன்று சென்ட்ரல் லைன், ஒன்று அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, இன்னொன்று லோயர் கண்ட்ரோல் லிமிட். அந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்கிறது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், கீழே வர்றது லோயர் கண்ட்ரோல் லிமிட். அது ஒரு டயக்ராம் போட்டுருவோம், டயக்ராமில் பார்க்கலாம். இதுதானே, சரி. கண்ட்ரோல் சார்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஹரிசாண்டல் லைன்ஸ். ஒன்று சென்ட்ரல் லைன், 2 அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இன்னொன்று லோயர் கண்ட்ரோல் லிமிட். A central line is drawn at the mean of observations. அந்த சென்ட்ரல் லைன் எப்படி வரையறதுன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. The upper control limit is dotted line drawn at a distance of 3 sigma above the mean. Okay, அப்பர் கண்ட்ரோல்னா above தான், மேலே வரைய போகிறோம். எவ்வளோன்னா 3 sigma at a distance. அடுத்தது the LCL is dotted line drawn at a distance 3 sigma below the mean. Okay, 3 sigma below the mean. Sigma என்ற சிம்பிள் அதான். சிக்மா என்ற சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். சரிப்பா, நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் ஏ சார்ட். ஓகேவா, மாடல் ஆஃப் ஏ சார்ட்.
அந்த சார்ட் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. டயக்ராம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீ நேராக போட்டுக்கோ நோட்டில் எழுதும்போது. let T be a sample mean or sample range. ஓகேவா, அந்த வேல்யூ அப்படி எடுத்துட்டோம். let the mean and the standard deviation of the T be mu T and sigma T. ஓகேவா, டீன்னு ஒரு வேல்யூ வேல்யூ எடுத்துக்கிற, அதோட மீனை வந்து மியூ டீன்னு எடுத்துக்கிற, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா டீன்னு எடுத்துக்கிறேன். ரைட் தானே? சிக்மா சஃபிக்ஸில் டீ, இப்போ அது முக்கியம். அப்போ அந்த பாயிண்ட்டை அந்த இடத்துல அந்த மீனில் மென்ஷன் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் அந்த மீன் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி மியூ அண்ட் சிக்மா ஆர் கிரீக் ஆல்ஃபபெட்ஸ். மியூ அண்ட் சிக்மா அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க. இஃப் டி ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஓகேவா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா, இஃப் டி ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி mu t minus 3 sigma t less than mu t plus 3 sigma t. okay, probability of, ஓகேவா, அந்த p of போட்டது probability of அந்த வேல்யூப்பா mu minus 3 sigma. ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு 3 சிக்மாக்குள்ளே இருக்கும், 3 சிக்மாவுக்கு வெளில இருக்கும், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டி எதில் இருக்குன்னா அதுக்கு நடுவில், சாரி மியூ எதில் இருக்குன்னா அதுக்கு நடுவில் தான் இருக்கும், அதான் சென்ட்ரல் லைன் இல்லையா. அதனால தான் அந்த இதை அப்படி எழுதியிருக்காங்க. மியூ மைனஸ் 3 சிக்மா டி லெஸ் தென் மியூ டி ப்ளஸ் 3 சிக்மா டி ஈக்குவல் டு வேல்யூன்னு 0.9973. அது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, அதை அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சப்போஸ் இருந்துச்சுன்னா அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இஃப் டி டஸ் நாட் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதே இது சிம்பிள்ஸ் அப்படியே போட்டு எழுதிட்டு greater than or equal to 8/9 ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க. greater than or equal to 8/9. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான்ப்பா. ஈக்குவல் டு ஆர் 0.899. சார் இதை நான் எக்ஸாமில் எழுதணுமா சார்? எக்ஸாமில் அந்த வேல்யூஸ் எழுதிட்டு 2 வேல்யூ தானே, அதை அப்படியே எழுதிட்டு எழுதலாம். மாடல் ஆஃப் ஹெச் கண்ட்ரோல் சார்ட்னு கேட்டால் எழுதலாம். தியரி பார்ட்டில் சம்டைம்ஸ் கேட்பாங்க, டிஸ்கிரைப் அபவுட் த மாடல் ஆஃப் ஏ கண்ட்ரோல் சார்ட்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீ வேல்யூஸ்லாம் எடுத்துருக்காம கூட அந்த மேலே இருக்க வேர்டிங்ஸ் எழுதி டயக்ராம் போட்டுரு. அந்த டயக்ராம் எப்படி இருக்கு பாரு, ஒரு சார்ட் மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டாச்சு. இந்த சைடு இருக்கிறது சாம்பிள் நம்பர்ஸ், மேலே வந்து மெஷர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தது நோட் பண்ணி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் கீழே எழுதிடு. மேலே அதே மாதிரி எழுதுறதால என்ன பண்ணுறேன், மேலே ஒரு நடுவில் ஒரு சென்டர் லைன் போட்டு அது வந்து மீன் அப்படின்ட்டு நோட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, கீழே வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ். ஓகேவா, அது ரெண்டு என்ன பண்ணுறேன், டாட்டா வந்து டாட் லைன்ஸில் நீட்டாக டாட் லைன் போட்டுரு. ரைட், இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதில் போட்டிருக்கேன். சரி, அந்த மீன்லேருந்து அந்த அப்பர் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறது வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து 3 சிக்மாஸ். இந்த சைடில் அதான் அந்த மியூ மைனஸ் 3 சிக்மா மியூ ப்ளஸ் 3 சிக்மான்னு மேலே பார்த்தது ரைட்டுண்ணா, அதுலேருந்து அதுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் கீழே போகிறதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இதுக்கப்புறம் கீழே போகிறதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ரைட்டுண்ணா. இது ஒரு சம் போடும்போது உனக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும், பார்த்து வச்சு. ரைட், கண்ட்ரோல் சார்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஓகே, கண்ட்ரோல் சார்ட்ஸ் என்ன பண்ணலாம், 2 வகையாக பிரிக்கலாம். எப்படியெல்லாம் நம்ம பிரிச்சுருக்காங்கன்றதை பாரு. ஒன்று கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், ஒன்று வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், இன்னொன்று கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ். கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், இன்னொன்று கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ். கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் வந்து 2 சார்ட்டு, ஒன்று எக்ஸ் பார் சார்ட்டு, இன்னொன்று ஆர் சார்ட். ஒன்று எக்ஸ் பார் சார்ட்டு, இன்னொன்று ஆர் சார்ட். கண்ட்ரோல் சார்ட் ஃபார் அட்ரிபியூட்ஸ் வந்து 2, ஒன்று பி சார்ட், இன்னொன்று டி, சாரி 3பா, மொத்தம் பி சார்ட், டி சார்ட், சி சார்ட். இதில் வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடையாது. ஓகே, நம்மளுக்கு மொத்தம் 4 தான். எக்ஸ் சார்ட்டு உண்டு முக்கியமாக பார்க்கணும், ஆர் சார்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். சரி தானே, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் விட இது கொஞ்சம் ஈஸி தான். ஒரு ஃபிக்ஸடு இருக்கும், அந்த ஃபிக்ஸட் அந்த டயக்ராம் போடுறதுக்கு உனக்கு கற்றுக்கிட்டுனா போதும், கண்ட்ரோல் சார்ட் வரைகிறதுக்கு கற்றுட்டா போதும். சரிதானே, சரிப்பா, தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் திரும்ப கண்ட்ரி பண்ணி போட்டே இருப்பேன்ப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க.